நடிக நின்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாத்தையும் ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்றவனோட உலகத்தில் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றவன் தான் நிறைய பேர் இருக்கான். அதுக்காக தான் ஐடியா பண்ண ஒரு இன்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் இன்ஸ்டியூஷன் பேர் ட்ரெண்ட் ஆகிறோம் டிவியில் வரும். ட்ரெண்ட் ஆகிறோம் டிவியில் வரும். பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூஷன் வந்து சாதாரணமான நினச்சிருக்காதீங்க. தனியாக 40,000+ பிரான்ச்சஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் லெவலில் 40,000 பிரான்ச்சஸ் இருக்குது. நம்ம நார்த் சைடில் பச்சன் சார் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தங்கர் பச்சானா? அது நிறைய பச்சன் வேலை செய்கிறாங்க. எனக்கு தெரியல பேர், அவர் மேனேஜர் தான். நான் கண்டுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அந்த லிஸ்ட் நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 1 வீக்காக ஒபாமா என்கிட்ட கால் ஷீட் கேட்டுட்டு இருந்தார். பிஸியாக இருக்கேனா, எதுக்கு நம்ம சும்மாலாம் பேச மாட்டேன். நான் எப்போவுமே பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டேன். நேற்று சும்மா எதிர்ச்சியாக அட்டன் பண்ணிட்டவொடனே அவர் என்ன சொன்னார்னா, அவர்கிட்ட பேச டைம் இருக்காது, இங்கே மணிக்கணக்காக பேசலாம். என்ன பேசுகிறேன் பேச. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று அட்டன் பண்ண உடனே என்ன சொன்னார்னா, சார் இந்த மாதிரி எங்கள் சித்தப்ஸ் பையன் ஒருத்தன் இருக்கான், அவனை கொஞ்சம் ட்ரெண்ட் ஆக்கி விடணும், பணம்லாம் நிறைய இருக்குது, ஆனால் ட்ரெண்ட் ஆக மாட்டான், எப்படியாவது ட்ரெண்ட் ஆக்கி விடுங்கன்னு சொன்னார். ஸோ இப்போ தான் வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். தம்பி என்ன பிஏக்கெலாம் நான் எதுவும் ஆள் கேட்கலையே. பிஏவா? சார் ஒபாமாவோட ஒன்று விட்ட சித்தப்பா பையன் நான் தான் சார். ஓ ஒபாமா நேற்று கால் பண்ணார். யா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குதா, மறந்துடுறேன் அதெல்லாம் இல்லை. சரி தம்பி, உனக்கு என்ன இப்போ என்ன எதுக்கு வந்த நீ? எனக்கு ஒன்றும் தேவையில்ல சார், ட்ரெண்ட் ஆகணும். அப்படியே டிவியில் வந்தோம். அப்படியே வந்தா ஃப்ரேம் பத்தாதுப்பா, எடிட் பண்ணி தான் வைப்பாங்க உன்னை. சார் நான் ஃப்ரேம் 10 10 எனக்கு தேவையில்ல சார். ஓகே, ஆனால் ட்ரெண்ட் ஆகிறோம் அப்படியே டிவியில். கவலைப்படாத, அதுக்கு தான் நம்ம இன்ஸ்டியூஷன் இருக்குது. ட்ரெண்ட் ஆகிறோம் டிவியில் வரும். ஓகே, இதில் வந்து நிறைய நான் இது ஃபாலோ பண்ணுற லிஸ்ட்லாம் வச்சுருக்கேன். சொல்லுங்கள் சார். ஓகேங்களா? நம்பர் 1, நீ ட்ரெண்ட் ஆகணும்னா நான் சொல்கிறத பேசணும். கண்டிப்பாக பேசிடலாம் சார், பேசலாம். ஒரு பெரிய லேண்ட் லொகேஷனாக பாரு. பெரிய லேண்ட் லொகேஷன் நம்ம மெரினா பீச் மாதிரி பார்த்தாச்சு சார். அந்த பீச்சில் போயிட்டு நான் சொல்கிறத பேசணும். நீங்கள் சொல்கிறத நான் பேசணும். ஆமாம். ஓகே சார். பெரியம்மா 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 ஊ மூஞ்சில கரியம்மா, ஊ மூஞ்சில கரியம்மா. பெரியம்மா 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 ஊ மூஞ்சில கரியம்மா, ஊ மூஞ்சில கரியம்மா. பெரியம்மா 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 ஊ மூஞ்சில கரிமா, ஊ மூஞ்சில கரிமா. இந்த மாதிரி வந்து நீ வந்து துண்டு கட்டி நீ எதை கட்டினா பேசணும்னா நீ அப்படியே ட்ரெண்ட் ஆயிடலாம். அடுத்த 1 வருஷத்துல டிவில ஆங்கர் ஆயிடலாம். சார் நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. ஓகே, ட்ரெண்ட் ஆயிடும் தான். ஓகே, ஆனா அந்த லேண்டு நான் போய் அங்க நின்னு கத்துறது இது வந்து என் பாடிக்கு செட் ஆகாது. ஏன் என்னப்பா? ஏன் இது வந்து கொஞ்சம் மேனுஃபேக்சரிங் ஃபால்ட் சார். ஆக்சுவலா மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்டா? அட நாயே, சரி விடு, சரி போயிட்டான பார்ட்டி. அடுத்து அன்னைக்கு வேற சரி அதை விடுப்பா, அதை விடு. ஆனா ட்ரெண்ட் ஆக்கிடுறோம். சரியா? தேங்க்யூ சார். உண்மைக்கு குரல் கொடுப்பியா? நான் எங்க அம்மா கூப்பிட்டாலே குரல் கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் கஷ்டம் சார். கஷ்டமா? ஆமா சார். சரி சரி விடு, நம்ம ட்ரெண்ட் ஆயிடலாம். சரியா? இப்போ ட்ரெண்ட் ஆகணும்னா பாலிடிக்ஸ்ல வந்தா ட்ரெண்ட் ஆயிடுறாங்க. பாலிடிக்ஸ்ல போறியா? பாலிடிக்ஸ்னாலே நம்ம தளபதி ட்ரெண்ட் ஆயிடுறாரு, நம்ம எங்க சார்? சரி, நீங்க வேற ஏதாவது சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி அப்படியே பண்றோம் சார். ஓகேப்பா, அதுவும் பண்ண மாட்டியா? சரி, நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்குது, பேரு ஃப்ரீ ரொட்டி. சரியா? அந்த பொண்ணுக்கும் உனக்கும் ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு கிஸ்ன்னு போட்டு விட்டேன்னு வச்சுக்கோவேன், அவனை ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப் எல்லாத்தையும் நீ தான் ட்ரெண்டு. அப்படியா சார்? ஆமா. சொல்லுங்க சார், நான் என்ன பண்ணணும்? நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, எல்லாம் நான் பண்றேன் பாரு. இப்போ எப்படின்னா உனக்கு கிசுக்குதுன்னு வச்சுக்கோவேன். கிசு ఈ చిత్రాన్ని మీకు సమర్పిస్తున్న వారు ఈ నడిగ నాగ మారియాచు షోలో ప్రతి వారం పర్ఫార్మెన్స్ చేసేవారు ನಮ್ಮ గవర్నమెంట్ దినేష్ గారు, ನಮ್ಮ అరుణ్ యువరాజ్ గారు, అప్పుడు సుందర్ గారు, అర్షద్ గారు, లోకేష్ గారు, అన్ని గారు ఫ్రీ రొట్టి గారు కూడా లింక్ ఉంది గారు. மல்டி டேலண்ட் இருக்குதாப்பா? மல்டி டேலண்டட் சார். நான் 2 நம்பரை கொடுத்து மல்டிப்ளை பண்ண சொன்னாலே ஒழுங்கா பண்ண மாட்டேன். என்கிட்ட போய் மல்டி டேலண்டட் எப்படி சார்? மல்டி டேலண்ட்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டர் இருக்கார்ல. ஆமா சார். நம்ம டேரக்டர். ஆமா சார். இங்க பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் பண்ணிட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க வந்து கேமரா ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க கார்டன்ல வந்து செடி வெட்டிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஓனா ஓட்டிட்டு இருப்பாரு. ஓகே சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் ஓட்டிட்டு இருப்பாரு. ஓகே சார். அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே சார். அதுக்கப்புறம் காஸ்டியூம் டிசைன் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே சார். இவ்வளவும் பண்ணுவாரு, மல்டி டேலண்ட்னுவாரு. இப்படிலாம் மல்டி டேலண்ட் சொன்னாலும் நம்புவாரு சார். நான் கூட மல்டி டேலண்டடா பண்ணுவேன் சார். சொல்லு. காலேஜ் பொண்ணு கவிதா, அவளையும் பார்ப்பேன். ஆமா. அப்படியே அவங்க அம்மாவையும் பார்ப்பேன், அப்படியே அவங்க தங்கச்சியும் பார்ப்பேன்,
கூட யாருன்னா போனா அதையும் பார்ப்பேன். இதுக்கு பேரு காதல் புனிதமானது. இப்படிலாம் பண்ணா ட்ரெண்ட் ஆக முடியாது தம்பி. வேற ஏதாவது சொல்லுங்க சார். ஓ ஒண்ணே ஒன்று, ஆக்டிங்கில் ட்ரெண்ட் ஆகலாம். சார் சார் நடிக்க தெரியாது சார். சார் சொல்லுங்க சார். சார் சிரிக்காமலாம் இருக்காதீங்க சார். சார் நான் நடிக்க மாட்டேன் சார். சார் சார் பயமாகுது சார். நடின்றான் சார். சார் சொல்லுங்க சார். நான் சொல்றேன் அவங்ககிட்ட ஏன்னா நடின்றானா எப்படின்னா நடிக்குது. நான் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஓகேவா சார்? ரொம்ப நல்லா நடிக்கிறியாப்பா. ஓ தேங்க்யூ சார். ஆனா ரொம்ப நல்லா நடிச்சா நீ ட்ரெண்ட் ஆக மாட்டியா? என்ன சார் நல்லா நடிச்சா உனக்கு வாய்ப்பு கிடைக்காதப்பா. இது என்னங்க நல்லா நடிக்கிறவனுக்கு இப்போ வாய்ப்பு கிடைக்குது புதுசா. சார் அப்போ நான் என்ன பண்ணா ட்ரெண்ட் ஆகணும் டிவியில் வரணும் சார். ட்ரெண்ட் ஆகலாம், டிவியில் வரலாம். டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவியா? பா டான்ஸ் 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 டான்ஸ்னா நான் வேற லெவல்ல பண்ணுவேன் சார். என்ன லெவல்? வேற லெவல் சார். வேற அதெல்லாம் பண்ணக்கூடாது தம்பி. பரதநாட்டியம் பரதநாட்டியம் தான் இப்ப ட்ரெண்ட் சார். அது ஒரு நிமிஷம் பண்ணி காட்டுங்க. அது எப்படி? பரதநாட்டியம். ஐயோ பரதநாட்டியம். பரதநாட்டியம் சாங் போடுவாங்க. ஐயோ வேற லெவல்ல பண்றோம் சார். போடுங்க சார். வேற லெவல்ல பண்றானா போடுங்க சார். Se viene el pasito de la Martita número 2 DJ Tadeo DJ Raulito con fuerza muchachos. Ella siga moviendo la Marta. Movete Martita. Movete Martita. Movete Martita. Movete Martita. Movete Martita. அடி கும்றால. சார் நிறுத்துங்களா. என்ன பெர்ஃபார்மன்ஸ் பா. थैंक यू சார். செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பா. थैंक यू சார். கொஞ்சம் தள்ளுப்பா. செம்ம பெர்ஃபார்மன்ஸ் தாத்தா. இன்னமா கைட்ற தாத்தா. தாத்தா செம்ம பெர்ஃபார்மன்ஸ் தாத்தா. மாஸ் காட்ற தாத்தா. பின்ற தாத்தா. பின்ற இன்னமா பெர்ஃபார்மன்ஸ் பா. கவுண்டே கொடுக்கல கை தட்டற. என்ன பெர்ஃபார்மன்ஸ் பா. என்ன பெர்ஃபார்மன்ஸ் தாத்தா. சார் சார் டான்ஸ். நீ டான்ஸ் ஆடுற நீ எங்கப்பா? தோ இந்த டான்ஸ். டேய் அடா பாவி சொல்லிட்டு ஆட மாட்டியாடா? செட் அதிர்துன்னு தானே நாங்க ஓரமா போய் நின்னுங்கறேன். சார் இப்படி சொல்லிட்டீங்க. இந்த மாதிரிலாம் அண்ணா ட்ரெண்ட் ஆக முடியாது தம்பி. நீ என்ன நான் என்ன ட்ரெண்ட் ஆகலாம் காசு வச்சிருந்தா ட்ரெண்ட் ஆகலான்ற இன்ஸ்டிடியூஷன் வச்சுக்கிறேன்னு நினச்சிருக்கிறியா? ஆமாம் சார் அதான் வச்சுருக்கீங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன் இல்லை இது. ஓகே சார். காசு இருந்தா என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிற பத்தியா? ஓகே சார். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு திருத்துற இன்ஸ்டிடியூஷன் தான்டா இது. ஓ காசு இருந்தா ட்ரெண்ட் ஆயிடலாம், டிவியில் வந்துடலாம், எல்லா புகழையும் படைச்சிடலாம் அப்படின்னு நினைக்க மட்டும் நினைக்காதடா குண்டு பையலைங்களா. அந்த மாதிரி மட்டும் நினைக்காத. நீ உண்மையா இரு, உண்மையான உழைப்ப போடு சரியா? நீ முதல்ல ஜிப்பு போடு. ஓ இது மாதிரிலாம் பண்ண ட்ரெண்ட் ஆயிடலாம்யா. காசெல்லாம் இல்லைனா கூட புகழ் உன்னை தானா தேடி வரும். அந்த புகழ் நிலையானதா இருக்கும். சரிங்க சார். சரியா? புரிஞ்சுதா? உண்மையான உழைப்ப போடுற தம்பி. அதுக்கு தான் இந்த இன்ஸ்டிடியூஷன். உண்மையான உழைப்ப போடு, ட்ரெண்ட் ஆகு, டிவில லோகேஷ் அண்ட் யுவராஜ் எப்பவும் போல ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டீங்க. அண்ட் வந்து உழைப்பு போடுன்னு சொன்னீங்க. ஸோ டிவியில் ட்ரெண்ட் ஆகலான்னு சொன்னீங்க. என்ன சொன்ன மாதிரியே இருந்ததுடா. தேங்க்ஸ்டா. சரி ஓகே சார். வையாபுரி சார் நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? நிஜமாகவே ட்ரெண்டாக இருந்தது. ஏன்னா நல்ல ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் வந்து யாராக இருந்தாலும் கரெக்டாக இருந்தால் சொல்லுவேன். ரொம்ப அழகாக டைலாக்லேருந்து பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து ரெண்டு பேருமே ஈக்குவலாக, ஒரு கவுண்டமணி சார் செந்தில் சார் மாதிரி, ஒரு லால் காடி மாதிரி ரெண்டு பேரும் ஈக்குவலாக அவருடைய கவுண்டருக்கு இவர் அழகாக பண்ணார். அந்த டான்ஸ் ஆடினதெல்லாம் உண்மையிலே ரொம்ப பிரமாதம். ஏன்னா இதுதான் ட்ரெண்ட்டு. நீங்கள் சும்மா நம்ம பரதநாட்டியம் இருக்கிற ஒரிஜினலாக பரதநாட்டியம் ஆடாமல் வேறு ஒரு சாங்கை போட்டு அதுக்கு அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே இருந்தது. அதே மாதிரி உங்கள் டைலாக்கில் கொஞ்சம் கூட தடுமாற்றம் இல்லாமல் அழகாக தெளிவாக பிரமாதமாக இருந்தது. மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு ரூபிச்சிட்டிங்க. சின்ன லோகேஷ் பெரிய லோகேஷா? லோகேஷ் யுவராஜ். லோகேஷ் யுவராஜ் செட்டுக்கே செல்லக்குடி சார் அவர். ஆமாம், ரெண்டு பேருமே சூப்பர். நிஜமாவே மனசார பாராட்டுறேன். அழகாக டெலிவரி பண்ணுறீங்க. நல்ல ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பார்க்கும்போதே தெரியும். தேங்க்ஸ் சார். ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. சாரோட கமெண்ட்ஸ் கேட்டிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து இன்னும் இதை விட ஒரு படி மேலே உங்களை எதிர்பார்க்குறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.